بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله நடிகார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும். 21வது அமர்வு கிதாப் தௌஹீத். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு 21வது அமர்விலே இருக்கிறோம். எத்தனாவது தலைப்பிலே இருக்கிறோம்? 42. நாம் 42வது தலைப்பாக இருக்கிறோம். அல்லாஹ் நடிகார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஹீதுடைய விஷயத்தில் ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதாவது எடுத்துக்காட்டாக, இவர் இல்லை என்றால் இதெல்லாம் நடந்திருக்காது, இது இவரால் மட்டுமே எனக்கு இந்த நன்மை நடந்தது என்றெல்லாம் பேசுவது. இது அனைத்தும், அந்த நியமத்தை அனைத்தும் அல்லாஹ்விற்கு மட்டுமே உரித்தாக்க வேண்டும். அல்லாஹ்விற்கு மட்டுமே என்ன செய்ய வேண்டும்? உரித்தாக்க வேண்டும். அதே போலத்தான் இந்த நாய் மட்டும் இல்லை என்றால் திருடன் இங்கே இன்று உள்ளே புகுந்து அவன் திருடி இருப்பான் என்று சொல்வது, ஒரு நாயை காரணம் காட்டுவது, ஒரு மற்ற விஷயங்களை காரணம் காட்டுவது. ஏனெனில் யஅரிஃபூன நிஅமத்தல்லாஹி சும்ம யுன்கிரூனஹா, நேற்றுடைய வகுப்பை அதை தான் பார்த்தோம். அவர்கள் அல்லாஹ் தான் இந்த நியமத்தை கொடுத்தான் என்று தெரிந்தும் அதை மறுப்பார்கள். எப்படி மறுப்பார்கள்? மற்றவர்களை காரணம் காட்டுவார்கள் அந்த அருட்கொடையை. ஆனால் அது உண்மையில் அந்த அருட்கொடை யாரிடம் வந்தது? அல்லாஹ்விடமிருந்து வந்தது. நேற்று பார்த்தோம், காற்று மெல்லிய திசையில் வடிவம் பொழுது மாணவியின் திறனால் இந்த காற்று அந்த அளவிற்கு அவர் அழகாக என்ன செய்கிறார்? ஓட்டுகிறார் என்று அவரை காரணம் காட்டுவது கூட வேண்டாம் என்று சொல்கிறார்கள் உலமாக்கள். அந்த கப்பலின் மாலுமியோட திறன் அல்ல, மாறாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் இந்த காற்றை. நீங்கள் கப்பலில் செல்லும் பொழுது ஆடி ஆடி வரும் பொழுது அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த உலகத்தை, அப்படிப்பட்ட அந்த நீரை படைத்து அதிலே ஃபுல்க் என்றால் என்ன? படகுகளை அதிலே செல்ல வைத்து அதில் வரக்கூடிய அந்த அலைகளில் ஏற்படக்கூடிய அந்த காற்றுகளை அல்லாஹ் தான் தருகிறான், மாலுமியுடைய திறன் அல்ல. எந்த அளவிற்கு தௌஹீதுடைய விஷயங்களை மார்க்கம் நமக்கு சொல்கிறது என்பதை நாம் கவனம் காக்க வேண்டும். அதே போலத்தான் சத்தியம் செய்வது. சத்தியம் என்றால் என்ன? பொதுவாக சத்தியம் என்றால் யாரை மகத்துவமானவராக நீங்கள் பார்க்கிறீர்களோ அவர் மீது தான் சத்தியம். அதுதான் பொதுவான விஷயம். அப்படி என்றால் சத்தியம் என்பது அல்லாஹ்வின் மீது செய்ய வேண்டிய விஷயம். அப்படி நீங்கள் வேறு யாராவது சத்தியத்தை இருக்கிறீர்கள் என்றால், அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை போல நீங்கள் அவரை பார்க்கிறீர்கள், அல்லாஹ்வை போல நீங்கள் அவரை மகத்துவப்படுத்துகிறீர்கள். அதனால் தான் ஏற்கனவே சொன்னோம், தாயின் மீது சத்தியம், தந்தையின் மீது சத்தியம், ஆசிரியர் மீது சத்தியம், அல்லது உனக்கு பிடித்தவர் யாராவது ஒருவர் இருப்பார் அவர் மீது சத்தியம். இதெல்லாம் சத்தியம் அல்ல, இது இணை வைப்பிலே விழுந்துவிடும். அல்லாஹ்வின் அடியார்களே, சத்தியம் என்பது அல்லாஹ்வின் மீதுதான் செய்ய முடியும். ஏனெனில் அவன்தான் மகத்துவம் மிக்கவன். காபாவின் மீது சத்தியம், இப்படிப்பட்ட சத்தியத்தை எல்லாம் நாம் செய்யக்கூடாது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும். 42வது தலைப்பு என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், யார் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்வது ஒருவர் செய்கிறார் என்றால் அந்த சத்தியத்தை திருப்தி கொள்ள மாட்டார். அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து ஒருவர் செய்வார், அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்வார், அவர் செய்யக்கூடிய அந்த சத்தியத்தை அதிலே திருப்தி அடைய மாட்டார். அந்த சத்தியம் சுப்ஹானல்லாஹ், இதுவும் அல்லாஹ்வை உதாசீனப்படுத்துவது போல். அப்படி என்ன, நீங்கள் யாரை இதை விட இந்த சத்தியத்தையே நீங்கள் திருப்தி அடையவில்லை என்றால் என்ன சத்தியம் வேணும் உங்களுக்கு? யாரை அப்போது மகத்துவமாக பார்க்கிறீர்கள்? அல்லாஹ்வை விட ஒருவரை நீங்கள் மகத்துவமாக பார்க்கிறீர்களா? அப்படி பார்த்தால் தான் நீங்கள் இந்த சத்தியத்தில் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள்? திருப்தி அடைய மாட்டீர்கள். அதுதான் இந்த தலைப்பு. லம் ஃபீமன் லம் யக்னா பில் ஹல்ஃபி பில்லாஹ். அல்லாஹ்வை மீது சத்தியம் செய்வதை ஒருவர் திருப்தி அடைய மாட்டார். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், லா தஹ்லிஃபு பி ஆபாஇக்கும், உங்களுடைய பெற்றோர்களின் மீது, உங்களுடைய தந்தைகளின் மீது சத்தியம் செய்யாதீர்கள். சுப்ஹானல்லாஹ். மதர் மேல ப்ராமிஸ், ஃபாதர் ப்ராமிஸ், மதர் ப்ராமிஸ், டீச்சர் ப்ராமிஸ், இதெல்லாம் இருக்கிறதா அல்லவா? ஏன்? ஆசிரியர் சொல்வார், உன் பெற்றோர் மீது சத்தியம் விட்டு சொல்கிறார்களா இல்லையா பள்ளிக்கூடத்தில்? இதெல்லாம் இணை வைப்பு. ஒரு முஸ்லிம் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏனெனில் அவன் சத்தியம் அல்லாஹ் மீது. ஹோம்ஒர்க் யார் எழுதினது?
உண்மையை சொல். உன்னுடைய பெற்றோர் மீது சத்தியம் என்று சொல். நீ தான் எழுதினாயா அல்லது வேற யாராவது எழுது? ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ்வின் மீது தான் அந்த சத்தியம் செய்ய முடியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் அந்த சத்தியத்தை, உங்களுடைய தகப்பனாரை கொண்டு நீங்கள் சத்தியம் செய்யாதீர்கள். மன் ஹலஃப பில்லாஹி ஃபல்யஸ்துக், யார் ஒருவர் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கிறாரோ அதை நம்புங்கள். அவர் அதை உண்மைப்படுத்த வேண்டும், அதை அவர் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஒருவர் அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்று சொல்கிறார் என்றால் அதை என்ன செய்யுங்கள்? நம்புங்கள், நம்ப வேண்டும், அதை உண்மை என்று உணர வேண்டும். அப்படி இல்லாமல் இருப்பது என்றால் நீங்கள் ஏன் அப்படி என்ன நமக்கு அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது? இன்னும் சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமன் ஹுலிஃப லஹு பில்லாஹி ஃபல்யர்தா வமன் லம் யர்தா பில்லாஹி ஃபலைஸ மினல்லாஹ். அல்லாஹுல் முஸ்தஆன், அல்லாஹுல் முஸ்தஆன். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, சுப்ஹானல்லாஹ். அந்த முஃமினானவர் எப்படி என்றால் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை பொருந்திக் கொள்வார். மூமின் அல்லாத ஒரு மனிதர் என்ன செய்வார் என்றால் அல்லாஹ்வின் மீது ஒரு சத்தியம் என்று சொல்வார், அந்த சத்தியத்தை அவர் பொருந்து கொள்ள மாட்டார், அந்த சத்தியத்தில் அவர் திருப்தி அடைய மாட்டார். இதெல்லாம் நம்மை நெறிப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சத்தியத்தை உண்மைப்படுத்துங்கள். முதலில் சத்தியம் அல்லாஹ்வின் மீது தான் செய்ய வேண்டும். ஒருவர் சத்தியம் அல்லாஹ்வின் மீது ஆணையாக சகோதரரை நான் சொல்கிறேன் என்றால் அதை என்ன செய்யுங்கள்? உண்மைப்படுத்துங்கள். இணை வைக்கக்கூடிய வார்த்தையை விட்டுவிடாரு. அல்லாஹ்வின் வானம் உன் தாய் மீது சத்தியம் செய்யணும்னு சொல்லியிருக்கேன். இது நடக்கிறதா இல்லையா? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதே போல இன்னொருவர் சத்தியத்தை செய்கிறார் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. 43வது தலைப்பு. ஏனெனில் இது அனைத்துமே நேற்றுடைய வகுப்பின் தொடர்ச்சி. இந்த சத்தியம் செய்வது, நாட்டம் அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தே இருக்கிறது, வேறு யாரும் இதற்கு காரணம் இல்லை என்ற விஷயங்கள் அதையே தொடர்ந்து வருகிறது. ஒரு முறை ஒரு யஹூதி, ஒரு யூதன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார்கள். வந்து கூறினார்கள், உங்களுடைய தோழர்கள் எல்லாம் இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யார்? ஒரு யஹூதி அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து, நபியே அல்லது முஹம்மதே, உங்களுடைய தோழர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அல்லவா? ஒரு யஹூதிக்கு என்ன தெரிகிறது பாருங்க. உங்களுடைய தோழர்கள் எல்லாம் உங்களுடைய இரட்சகருக்கு அல்லாஹ்விற்கு இணையாளர்களாக வைக்கிறார்கள். இன்னக்கும் துனத்தினூன், நீங்கள் இணையாளர்கள் வைக்கிறீர்கள், இணை வைக்கிறீர்கள். ஏன்? அது மட்டுமல்ல, நீங்கள் இணை வைக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதரை பார்த்து சொல்கிறார்கள். யாரை? சஹாபாக்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த யஹூதி அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து சொல்கிறார். அப்படி என்ன இணை வைப்பு? ஏனெனில் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் தெரியுமா? சஹாபாக்களை தான் சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதரை என்ன செய்கிறார் அந்த யஹூதி, அந்த யூதன் குறை சொல்கிறான். என்ன சொல்கிறார்? நீங்கள் என்ன தெரியுமா சொல்கிறீர்கள்? உங்களுடைய தோழர்கள் மாஷா அல்லாஹு வஷித்த, மாஷா அல்லாஹ் சொல்லும் பொழுது நாட்டம் அனைத்துமே அல்லாஹ்விற்கு மட்டுமே என்று சொல்வதோடு மட்டும் நீங்கள் நிறுத்தி கொள்ளாமல் பின்பு, அதாவது அல்லாஹும் நாடுவது நீங்களும் நாடுவது என்று நீங்கள் இவ்வாறு கூறி இணை வைக்கிறீர்கள். ஒரு யஹூதிக்கு தெரிகிறது, ஒரு யூதனுக்கு தெரிகிறது இவ்வாறு பேசுவது இணை வைப்பு. அல்லாஹும் நாடுகிறான், நீங்களும். இது எவ்வாறு நடந்தது? அல்லாஹ்வின் நாட்டத்தினாலும் இவருடைய நாட்டத்தினாலும் இணை வைப்பு என்று ஒரு யூதன் அறிந்திருக்கிறான். அதை அல்லாஹ்வின் தூதரிடம் போய் சொல்கிறார். நீங்கள் எல்லாம் இணை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ் மட்டும்தானே நாடி இருக்கிறான், நீங்கள் ஏன் அந்த வாவ் என்றால் என்ன? அவர்களும் இவர்களும், அதுதான் வாவ். அல்லாஹும் இந்த நாட்டத்திற்கு காரணம், இவரும் இந்த நாட்டத்திற்கு காரணம் என்று நீங்கள் சொல்லி இணை வைக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, மாஷா அல்லாஹு வஷித்த வ தகூலூன், அது மட்டுமில்ல, அல்லாஹ்வின் மீது மட்டும்தானே நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டும், நீங்கள் ஏன் வல் கஅபா, காபாவின் மீது ஆணை என்று சொல்கிறீர்கள், இது இணை வைப்பு தானே என்று ஒரு யூதன் அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து சொல்கிறார்கள். உடனடியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அழைக்கிறார்கள். சஹாபாக்களை அழைத்து அவரிடம் சொல்கிறார்கள், உங்களில் யாரேனும் சத்தியம் செய்ய நாடினால் அவர் என்ன சொல்லட்டும்? காபாவின் மீது சத்தியம் என்று சொல்லாதீர்கள், மாறாக அந்த காபாவின் இரட்சகன் மீது சத்தியம் என்று சொல்லுங்கள். வரப்பில் காபா. பாருங்கள், அப்படி என்றால் என்ன? உலமாக்கள் இதில் ஃபிக்கடிக்கிறார்கள். ஒரு அந்த இணை வைப்பு என்று யூதன் சொன்னதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏனெனில் தவறு என்ற அந்த விஷயத்தை, இவ்வாறு செய்தது தவறு என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் செய்வது
தவறு என்பதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக மற்ற சஹாபாக்களை அழைத்து என்ன செய்கிறார்கள், இதை பற்றி விவரிக்கிறார்கள். யாரும் காபாவின் மீது ஆணை என்று சொல்லாதீர்கள், மாறாக காபாவின் இரட்சகன் மீது ஆணையாக என்று சொல்லுங்கள். அதே போல மாஷா அல்லாஹு வஷித்த, அதாவது அல்லாஹும் நாடினான், அல்லாஹ் நாடினது நடக்கின்றது, இவர் நாடினும் நடக்கிறது என்று இரண்டாக சொல்லாதீர்கள். அல்லாஹ் நாடினதும் பின்பு அதற்கு பிறகு இந்த உலகத்தில் ஒரு காரணமாக உங்களுடைய நாட்டத்தினாலும் நடந்தது என்று பின்பு போட்டு சொல்லுங்கள். அல்லாஹ்விற்கு இணை வைத்து பேசாதீர்கள் என்ற இந்த ஹதீஸ் நமக்கு எதை பறைசாட்டுகிறது என்றால், நாட்டத்தில் கூட அல்லாஹ்விற்கு நாம் இணை வைக்கக்கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதே போல் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அடுத்ததாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறையிடம் ஒரு மனிதர் வந்து சொன்னார்கள், மாஷா அல்லாஹு வஷித்த, அல்லாஹ் நாடினது அல்லாஹும் நாடினா நடக்கிறது, நீங்கள் நாடினதும் நடக்கின்றது இரண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை பார்த்து, என்னை அல்லாஹ்விற்கு இணையாளராக வைக்கிறீர்களா? அஜஅல்த லில்லாஹி நித்தன், நீங்கள் அல்லாஹ்விற்கு என்னை இணையாளராக வைக்கிறார்களா? வார்த்தையில் கூட கவனம் தேவை. இந்த ஹதீஸ் எல்லாம் இதை உணர்த்துகிறது. 1400 வருடத்திற்கு முன்னால் நடந்த சம்பவங்கள். நாட்டம் அல்லாஹ்விடம், அல்லாஹ்வை மட்டுமே காரணம் நாட்டத்திற்கு. நாட்டம் அவன் நாட்டம், எந்த நபியின் நாட்டம் அல்ல. ஆனால் இன்று என்ன நடக்கிறது? கபறுகளில் இருக்கக்கூடியவர்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் அனைவர்களுக்கும் நாட்டத்தில் பங்கிருக்கிறது என்ற இணை வைப்பு குஃபுருடைய வாழ்க்கைக்கு அளவிற்கு இவர்கள் இன்று வந்து விட்டார்கள் என்றால் எப்பேற்பட்ட தருணம்! புரிகிறதா? சாதாரண விஷயம் அல்ல. எங்களுடைய வழிமார்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் நடக்கூடிய நாட்டங்களில் பங்கு இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரும் அந்த தோழரை பார்த்து, மாஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் என்றால் அல்லாஹ் மட்டும் சொல், என்னை சொல்லி விடாதே, என்னை கூறிவிடாதே, என்னை கூறிவிட்டு விடாதே, என்னை அல்லாஹ்விற்கு இணையாளராக வைக்கிறாயா என்று அந்த தோழரை பார்த்து கேட்கிறார்கள். அதற்கு சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர், பல் மாஷா அல்லாஹ் வஹ்த, அல்லாஹ் மட்டுமே நாடினது, இன்ஷா அல்லாஹ் மட்டும், அல்லாஹ் மட்டுமே நாடுவது. அப்படி என்றால் நாட்டம் யாரிடம்? அல்லாஹ்விடம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு அழகான ஒரு ஹதீஸ் பாருங்கள். துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அன் துஃபைல் அஹி ஆயிஷா லி உம்மிஹா قال, துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விஷயத்தை நமக்கு உணர்கிறார்கள். ஒரு முறை கனவு கண்டார்களாம் துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன கனவு கண்டார்கள் என்றால், நான் யூதர்கள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை தாண்டி நடந்து சென்றேன். கனவு, யூதர்கள் ஒரு கூட்டத்தில் அமர்ந்திருக்க அவர்களை நான் தாண்டி செல்லும் பொழுது நான் அவர்களை பார்த்து சொன்னேன், நீங்கள் மட்டும் உசைர் என்பவர்கள் பனு இஸ்ராயலியர்களே அந்த யூதர்கள் மத்தியிலே மிகவும் மதிக்கத்தக்க ஒரு மனிதர். இன்னும் சொல்ல போனால் நபி என்றும் சொல்கிறார்கள் உசைர் என்ற ஒருவரை. இன்னும் சொல்ல போனால் ஷேக் ஃபௌசான் சொல்கிறார்கள், தௌராத்தை முழுவதுமாக மனனம் செய்தவர், மாபெரும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு மாபெரும் அடியானாக இருந்தார்கள். அந்த உசைரை மட்டும் நீங்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லாமல் இருந்திருந்தால், நீங்கள் அதாவது இணை வைக்காமல் இருந்திருந்தால் நீங்கள் வெற்றி பெற்றிருப்பீர்கள் எப்படி என்று கூறுகிறார்கள். யாரை பார்த்து? யூதர்களை பார்த்து. கனவு யூதர்களை பார்த்து கூறுகிறார்களாம். அதற்கு யூதர்கள் சொன்னார்களாம், யாரை பார்த்து? துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்கிறார்களாம், நீங்களும் அப்படித்தான், நீங்கள் மட்டும் மாஷா அல்லாஹு வஷா முஹம்மத், அல்லாஹ் நாடினதும் முகம்மது நாடினதும் என்று சொல்லாமல் இருந்திருந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருந்தால் நீங்களும் வெற்றி தான் பெற்றிருப்பீர்கள் என்று யார் சொல்கிறார்களாம்? யூதர்கள். கனவு யூதர்கள் சொல்கிறார்களாம். பின்பு என்ன செய்கிறார்களாம்? கிறிஸ்துவர்களை நோக்கி நகர்ந்து செல்கிறார்களாம். யூதர்களை பார்த்து பேசினார்கள். கனவிலே தொடர்கிறது. கிறிஸ்துவர்கள் அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களாம். கிறிஸ்துவர்களை பார்த்து சொன்னார்களாம், துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் மட்டும் ஈசாவை, அந்த மாநபியை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? லஅன்தும் கௌமுன், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா என்று சொன்னார்களாம். அதற்கு அவர்கள் சொன்னார்களாம், நீங்களும் மாஷா அல்லாஹு வஷா முஹம்மத், அல்லாஹ் நாடினதும் முகம்மது நாடினதும் என்று சொல்லாமல் இருந்தால் நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா என்று அவர்களும் சொல்கிறார்களாம். எங்களையா இணை வைக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள், நாங்களும் இணை வைக்க, அப்ப நீங்களும் இணை வைக்கிறீர்கள். எப்படி? மாஷா அல்லாஹு வஷா முஹம்மத், அல்லாஹ் நாடினது நாட்டத்தில் நபிக்கு பங்கு வருவது,
நாட்டத்தின் நபிக்கே பங்கில்லை என்றால் மற்றவர்களுக்கு எங்கே இருக்கிறது பங்கு? எந்த மலக்குக்கு பங்கு இருக்கிறது? சுப்ஹான் அல்லாஹ். அவர் அதை செய்து விடுவார், அவர் இதை பண்ணி விடுவார், அவர் சொன்னால் அப்படி நடந்துவிடும். பாருங்கள், அவர் சொன்னால் அப்படி நடந்துவிடும். நாட்டம் யாருக்கு நாட்டம்? அல்லாஹ்விற்கு. ஒரு யூதனுக்கும் ஒரு கிறிஸ்தவர்களுக்கும் தெரிகிறது இவ்வாறு சொல்வது இணை வைப்பு, நாட்டம் அல்லாஹ்விற்கு மட்டுமே என்று. சுப்ஹான் அல்லாஹ். இதை சொன்னவுடன் அவர்களும் இதையே கூறுகிறார்கள் என்பதை சொன்னவுடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தூதரிடம் சொல்வதற்கு முன்னால் சில தோழர்களிடம் இந்த கனவை பற்றி சொல்கிறார்கள். பின்பு அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் சென்று நடந்ததை விவரிக்கிறார்கள். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் கேட்ட இதை பற்றி வெளியிலே யாரிடாவது சொன்னியா என்று கேட்டதற்கு ஆம் ரசூலுல்லாஹ், நான் சில பேருக்கு நான் இதை பற்றி நான் சொன்னேன் இந்த கனவை பற்றி என்று சொன்னவுடன் கூட்டத்தை கூட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வை துதிப்பாடி அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி கூறுகிறார்கள், அம்மாபாத், மனிதர்களே, தோழர்களே, துஃபைல் இன்று ஒரு கனவு கண்டிருக்கிறார். துஃபைல் இன்று ஒரு கனவு கண்டிருக்கிறார். அதில் அந்த கனவு உங்களில் சில பேருக்கு அதை உங்களிடம் சொல்லியிருக்கிறார். அதனால் நானும் சொல்கிறேன், இதற்கு முன்னால் நீங்கள் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருந்தீர்கள், மாஷா அல்லாஹ் வஷா முஹம்மத். ஆனால் அதை ஒரு சில காரணத்திற்கினால் நான் அதை உங்களை தடுக்காமல் இருந்திருந்தேன். ஆனால் இப்போது நான் உங்களை சொல்கிறேன், இவ்வாறு கூறுவதிலிருந்து உங்களை முற்றிலுமாக நான் தடுக்கிறேன். இவ்வாறு கூறுவதிலிருந்து உங்களை முற்றிலுமாக தடுக்கிறேன். நாட்டம் என்பது அல்லாஹ்விற்கு மட்டும் என்று சொல்லுங்கள், என்னை அந்த இடத்திலே சொல்லிவிடாதீர்கள். வலாக்கின் கூலும் மாஷா அல்லாஹு வஹ்தஹு என்று இந்த ஹதீஸ் முடிகிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, இதெல்லாம் ஒரு பாடம். இதெல்லாம் மிக முக்கியமான பாடம். மனிதனை நெறிப்படுத்தும் ஒழுக்கம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ், அந்த நாட்டம் அனைத்தும் அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும். ஒரு மிட்டாய் வாங்கி தருகிறீர்களா? அல்லாஹ்விடம் கேள். நீங்கள் தான் வாங்கி தர போகிறீர்கள். ஆனால் என்ன சொல்லுங்கள், அல்லாஹ்விடம் கேள், அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். அல்லாஹ் உனக்கு கொடுப்பான்னு சொல்லி அவர்களுடைய கையில் நீங்கள் கொடுத்தால் அல்லாஹ் கொடுக்கிறான் என்றது எண்ணம் அந்த பிள்ளைக்கு வர வேண்டும். நீங்கள் எல்லாம் ஒரு காரணமே தவிர, என் தந்தையிடம் நான் எது கேட்டாலும் தந்தை கொடுத்து விடுவார் என்றால் அப்புறம் எதற்கு இந்த தவக்குல், அப்புறம் எதற்கு இந்த எண்ணங்கள் எல்லாம்? இதை சரியான முறையில் நம் பிள்ளைகளை நெறிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் தான் தரப்போகிறீர்கள். ஆனால் அல்லாஹ் தருகிறான் என்ற அந்த மனப்பான்மை நம் பிள்ளைகள் மனதிலே வைக்க வேண்டும். அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும் நம் பிள்ளைகள். நாம் அதற்கு காரணமாக இருப்போம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அடுத்த தலைப்பு, 44வது தலைப்பு, நேரத்தை குறை சொல்பவன், காலத்தை குறை சொல்பவன் அல்லாஹ்வை என்ன செய்து விட்டான்? அவனுடைய மகத்துவத்தை துன்புறுத்தி விட்டான். யார் அவர்கள்? விதியை குறை சொல்பவன், காலத்தை குறை சொல்லக்கூடியவன். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சூரத்துல் ஜாசியாவிலே 24வது வசனம், வகாலு மா ஹிய இல்லா ஹயாத்துனா துன்யா நமூது வ நஹ்யா வமா யுஹ்லிகுனா இல்ல அத்-தஹர் வமா லஹும் பிதாலிக மின் இல்மின் இன்ஹும் இல்லா யதுன்னூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஜாசியாவிலே கூறுகிறான், ஒரு கூட்டம் இருந்தார்கள், தஹ்ரியா என்ற ஒரு கூட்டம். யார் என்று தெரியுமா? தஹ்ரியா இவர்கள் யார் என்றால், மறுபடியும் எழுப்பப்படுதலை மறுப்பார்கள். மனிதன் மரணித்ததற்கு பிறகு மறுபடியும் அவன் எழுப்பப்படுவான் என்ற மாபெரும் வழிகட்ட கொள்கையில் இருந்தவர்களுக்கு பேர் தான் தஹ்ரியா. அதாவது என்ன சொல்வார்கள் என்றால், மறுமை, சொர்க்கம், நரகம் இப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அப்படி என்றால் என்ன? இதெல்லாம் அரபுகளுக்கு முன்னால் இருந்த ஒரு பழக்க வழக்கம். என்ன அப்படி என்றால், வெறுமன காலம்தான் அனைத்தையும் முடிவு செய்கிறது. ஒரு காலம் நாம் இருப்போம், நாம் மரணித்ததற்கு பிறகு அவ்வளவுதான், ஏதும் கிடையாது. பின்னால் நாம் மரணித்ததற்கு பிறகு அதற்கு அடுத்த ஒரு கூட்டம் வரும், அவர்கள் வாழ்வார்கள், அவர்கள் மரணிப்பார்கள். பின்பு அடுத்த ஒரு கூட்டம் வரும், அவர் வாழ்வார், அவர் மரணிப்பார். இவ்வளவுதான், இதுதான் வாழ்க்கை. இதற்கு முன்னும் பின்னும் எதுவும் கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தது. இந்த கூட்டம், இந்த சித்தாந்தம் அரபுகளையும் பாதித்தது. அரபுகளில் ஒரு சாரார் இந்த சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டார்கள். என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், சொல்லி காமிக்கிறான். அவர் என்ன சொல்கிறார்கள்? வகாலு மா ஹிய இல்லா ஹயாத்துனா துன்யா, இந்த வாழ்க்கை வெறுமனே இந்த துனியாவிலே முடிவடையக்கூடியது. நமூது வ நஹ்யா, அதாவது நாம் மரணிப்போம், பின்பு நம்மிலே சில பேர் மறுபடியும் உயிர் கொடுக்கப்படுவார். அதாவது அடுத்தடுத்த நாம் மரணிப்போம், பின்ன ஒரு கூட்டம் வரும். இவ்வாறு மரணித்து வாழ்வது.
மேலும் யார் மரணிக்க செய்கிறார்? இந்த காலம்தான் மரணிக்க செய்கிறது நம்மை. அந்த காலம் என்ன செய்கிறது? நம்மை உயிரோடு இல்லாமல் ஆக்கி விடுகிறது. இவ்வாறு சொல்லக்கூடியவர்களுக்கு மறுப்பாக அமைகிறது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, ஏன் காலத்தை குறை சொல்லக்கூடாது? முதலில் 2 விஷயத்தை குறிப்பிடுகிறார் உலமாக்கள். ஷேக் ஃபௌசான் இந்த இடத்திலே காலம் சார்ந்த விஷயத்தில் ஒருவர் காலத்தை குறை கூறுகிறார் என்றால் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறார். எப்படி? இது அல்லாஹ் குறை சொல்றது. இணை வைப்பு எங்கே வருகிறது? இணை வைப்பு எந்த இடத்துல வருகிறது? என்ன சொல்கிறார்கள் என்றால், ஷேக் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், காலத்தை ஒருவர் குறை சொல்கிறார் அல்லவா, அந்த நேரம் விதியை திட்டுகிறார் அல்லவா, ஏதாவது நடந்து விடுகிறது, அசம்பாவிதம், தன் குடும்பத்தில், தன் வாழ்க்கையில் ஒரு 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 ஆபத்து, ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ ஆகுது. உடனடியாக அந்த காலத்தை குறை சொல்லுபவர் எப்படி சொல்வார் என்றால், அந்த காலம் தனியாக, அது ஒரு தனி பொருளாக அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி தனியாக செயல்படுகிறது என்ற அந்த எண்ணத்தில் ஒருவன் குறை சொல்கிறான் என்றால், அல்லாஹ்விற்கு இந்த காலத்தை என்ன செய்கிறான்? இணை வைக்கிறான். அந்த காலத்தை ஒரு தனி பொருளாக பார்க்கக்கூடியவன், அந்த காலத்தை ஒரு தனி பொருளாக பார்த்து அந்த காலத்தை ஏசுபவன் அல்லாஹ்விற்கு என்ன செய்கிறான்? இணை வைக்கிறான். எதை? அந்த காலத்தை. ஏனெனில் அந்த காலம் யாருடைய நாட்டத்தில் வந்தது? அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய படைப்பு. காலம் என்பது அல்லாஹ்வுடைய படைப்பு. எப்போது திட்டுவான் அந்த காலத்தை? அந்த காலத்தை அவன் தனியாக அல்லாஹ்விடம் இருந்து, அல்லாஹ்வுடைய படைப்பிலிருந்து பிரித்து பார்ப்பான். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அல்லாஹ் தான் காலம், அல்லாஹ் தான் காலத்தை படைத்திருக்கிறான். காலத்தை திட்டுபவன் அல்லாஹ்வை திட்டுபவன். காலத்தை குறை சொல்பவன் யாரை குறை சொல்பவன்? அல்லாஹ்வை குறை சொல்பவன். அல்லாஹ்வின் அடியார்களே, காலத்தை திட்டுவதற்கா ஈமானிலே 6வது பகுதியை என்பதை ஈமான் கொண்டிருக்கிறோம். விதியினால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் தீமைகளையும் நாம் ஈமான் கொள்கிறோம் என்றுதான் முஸ்லீமாகவே இருக்கிறோம். அந்த உடன்படிக்கையில் தான் இருக்கிறோம். அப்படி எப்படி காலத்தை திட்ட முடியும்? இது மாபெரும் ஒழுக்கக்கேடு. தௌஹீதை குறை சொல்லக்கூடிய விஷயம், அல்லாஹ்வை குறைத்து பேசக்கூடிய விஷயங்கள், இதிலெல்லாம் வெளியேற வேண்டும் முஸ்லிம். அப்படி எதற்காக ஈமான்? கதர் பி கைரிஹி வ ஷர்ரிஹி, விதியினால் ஏற்பட்ட நன்மை தீமை எல்லாம் எதற்கு? காலத்தை குறை சொல்வதாக இருந்தால். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸுல் குதுசி. ஹதீஸுல் குதுசி என்றால் என்ன? அல்லாஹ்வின் பேச்சு. அல்லாஹ் கூறினதை யார் நமக்கு அறிவிக்கிறார்கள்? ஹதீஸின் மூலமாக அல்லாஹ் அறிவிக்கிறார். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஆதமுடைய மகன், ஆதமுடைய சந்ததி என்னை துன்புறுத்துகிறார்கள், எனக்கு இடையூறு செய்கிறார்கள். ஏனெனில் அவன் காலத்தை திட்டுகிறான். நானே அந்த காலமாக இருக்க, நானே இரவை பகலாக்கவும் பகலை இரவாகவும் புரட்டி போட்டு வரக்கூடிய அனைத்து விதிகளை செயல்படுத்தக்கூடியவங்க நானே இருக்கும் பொழுது அது என்னை திட்டுவதுதான். அந்த காலத்தை ஏசுபவன், காலத்தை பேசுபவன், என்னை பேசுபவன். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எப்போது ஒரு காலத்தை குறை பேசுவார்? விதியிலே விரக்தி ஏற்பட்டால் இந்த நிலைக்கு ஒரு மனிதர் தள்ளப்படுவார். அல்லாஹ் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ், இப்படிப்பட்ட இந்த ஒழுக்கத்தை எல்லாம் பேணுவது ஒரு முஸ்லீமின் மீது கடமையாக இருக்கிறது. மாஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ், சத்தியம் செய்வதை ஏற்றுக்கொள்வது, இன்னொருத்தவர் உண்மையை சொல்வதற்கு சத்தியம் செய்கிறார், அல்லாஹ் மீது சத்தியம் செய்கிறார் என்றால் அந்த சத்தியத்திற்கு மரியாதை தர வேண்டும். அந்த சத்தியத்தை எல்லாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. இப்படிப்பட்ட நிலை எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மை நேரடி வழியிலே செலுத்துவானாக. காலம் போன்ற இப்படிப்பட்ட விஷயங்களும் கவனமாக இருந்து காலத்தை குறை சொல்லாத மக்களாக, நன்மை இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், தீமை ஏற்பட்டால் அந்த சோதனையை நின்று அதில் வெற்றி கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. وأقول قولي هذا واستغفر الله لي ولكم. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.